இன்றைய செய்திகள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட். இனி உங்களுக்கு பிடித்தமான கடையில் பொருட்களை வாங்கலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. மத்திய அரசின் அதிரடி மாற்றம். இனி அலைய தேவையில்லை. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இனி நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு மணிக்கணக்கில் ஒரே கடையில் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். என்ன மாற்றம்? தற்போது அமலில் உள்ள ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் மத்திய அரசு ஒரு அதிரடி அப்டேட்டை அறிமுகம் செய்துள்ளது. இதுவரை உங்கள் ரேஷன் கார்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே கடையில்தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. ஆனால் இனி அந்த நிலை மாறப்போகிறது. நீங்கள் உங்கள் ரேஷன் ஒதுக்கீட்டை பிரித்து உங்களுக்கு வசதியான வெவ்வேறு நியாய விலை கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். இதனை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், இப்போது உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு அரிசி மற்றும் கோதுமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு கடையில் கோதுமையும் மற்றொரு கடைக்கு சென்று அரிசியும் வாங்கி கொள்ள முடியும். இது பார்ப்பதற்கு ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பது போல மிகவும் எளிதான ஒரு விஷயம். இதனால் கிடைக்கும் நன்மைகள்: நேரம் மிச்சம். ஒரு கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தால் மக்கள் கவலைப்பட தேவையில்லை. அருகில் இருக்கும் மற்றொரு கடைக்கு சென்று வாங்கி கொள்ளலாம். பொருள் பற்றாக்குறை இல்லை. ஏதேனும் ஒரு கடையில் குறிப்பிட்ட பொருள் இல்லை என்றாலோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ மக்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வேறொரு கடைக்கு சென்று உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வரம். சொந்த ஊரை விட்டு வேலை தேடி வேறு ஊர்களுக்கு சென்று இருப்பவர்கள் இனி ரேஷன்களுக்காக சொந்த ஊருக்கு போக வேண்டியதில்லை. தற்போது வசிக்கும் இடத்திலே ரேஷன் பொருட்களை ஆதார் மற்றும் பயோமெட்ரிக் முறை மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மத்திய இணையமைச்சர் வர்மா அவர்கள் இந்த திட்டம் ஒட்டுமொத்த ரேஷன் விநியோக முறையும் மேம்படுத்தும் என்றும் பொதுமக்களின் அலைச்சலை முற்றிலுமாக தவிர்க்கும் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த புதிய முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த முக்கியமான தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.